அவர் தான் நீ முடிஞ்சா இனிமேல் தொட்டு பாருங்கிறாள். இப்போ தொடுங்க பார்ப்போம். நான் தனியாள் இல்லை, திரும்பவும் அதை ரிமைண்ட் பண்ணுறாரு, நான் தனியாள் இல்லை, என் பின்னாடி எவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப அமைதியாக என்னை ட்ரிகர் பண்ணாதன்றாரு. என்னை ட்ரிகர் பண்ணுனேன்னா நான் வந்து நின்றுட்டாக்கா தம்பி, திரும்ப நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் தம்பி, அவரை ட்ரிகர் பண்ணுறீங்க. அவர் சிட்டிக்குள்ளே வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஸ்டாலினாக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட முடியுமா? அந்த க்ரௌடை மீறி ஒரு வண்டி அங்கே உள்ளே போனால் ஆம்புலன்ஸ் மட்டும்தான் போகும், பசங்க வழி விடுவாங்க. மற்ற எந்த வண்டிக்கும் வழி கிடையாது. நீங்கள் நினச்சா கூட வெளியில் வர முடியாது. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்குது, என்ன இருந்தாலும் அன்னைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி விஜயா தான் இருப்பார். இளைஞர் சக்தி, மக்கள் சக்தி, இளைஞர்கள் பிளஸ் மக்கள்கள், தொண்டர்கள், காமன் பீப்புள், அவ்வளோ பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீ கடை ஹோட்டலு எல்லாத்துக்குள்ள அந்த மக்கள் குடுகுடுன்னு வெளியே வந்தாங்க. விஜய் வரானு வந்து மக்கள் நின்று அவரை பார்க்கறதுக்கும் அவர் பேசுறது கேட்கறதுக்கும், தம்பி வெறும் அவரை பார்க்கறதுக்கு கூட வந்துட்டு போட்டுமே, அதுதான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அவரை பார்க்கவே வரட்டும். நீ வெளியில போயிருவியா? உங்க வீட்டை விட்டு வெளியில போயிட முடியுமா? நீங்க நினைச்சோன்னே கோட்டைக்கு போயிட முடியுமா? நினைச்சோன்னே ஒரு இடத்துக்கு போயிட முடியுமா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் டச்.